ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பரிகாரம் உண்மையா பொய்யா? பரிகாரம் சில நேரத்தில் பலன் கொடுக்குது, பல நேரத்தில் பலன் கொடுக்காம போகுது. அதற்கு காரணம் என்ன? பரிகாரம் பல வகை உண்டு. திருமண தடை, கல்வி, வியாபாரம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது. பரிகாரம் உங்களுக்கு உடனடியாக பலனை கொடுக்கணும்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு திருமணம் ஆகலை, திருமணத்துக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறீங்க, அந்த பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கணும்னா திருமணத்துக்கு உண்டான புண்ணியம் நீங்கள் செஞ்சுருக்கணும். குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரிகாரம் இருக்கிறீங்க, அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான பரிகாரம் உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான புண்ணியத்தை நீங்கள் செஞ்சுருக்கணும். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கிரகத்துக்காக எதற்காக நீங்கள் பரிகாரம் செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான புண்ணியம் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னாக்கா உடனடியாக உங்களுக்கு அந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காம போகவே போகாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறீங்க, அது பலனை கொடுக்கல அப்படின்னாலும் வருகாலத்தில் உங்களுக்கு பேர பிள்ளைங்களோ இல்லை பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தின் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சேரும். சில பரிகாரம் உடனடியாக பலிக்கும், சில பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் பலிக்கும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பலன் கொடுக்காம போகவே போகாது. சில பரிகாரம் உடனடியாக பலன் கொடுக்கும், சில பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக தான் பலன் கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பிள்ளைங்களுக்கோ அல்லது பேர பிள்ளைங்களுக்கோ கூட நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அவங்களுக்கு நல்லபடியாக வாழ வைக்கும். மொத்தத்தில் பரிகாரம் என்பது 100க்கு 100 உண்மையான விஷயம்தான். சில பேர்த்துக்கு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக பலன்களை கொடுக்கும், சில விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக தான் பலனை கொடுக்கும். ஒரு பரிகாரம் நீங்கள் செய்றீங்கன்னாக்கா உடனடியாக பலன் கொடுக்கணும்னா அதற்கு உண்டான புண்ணியம் நீங்கள் செஞ்சுருக்கணும். அந்த புண்ணியத்தை நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னாக்கா உடனடியாக உங்களுக்கு அந்த பரிகாரம் பலனை கொடுக்கும். ஆனால் ஒருபோதும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வீண் போகாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கோ அல்லது பேர பிள்ளைங்களுக்கோ கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக பலிக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும். உங்களுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லதை அதன் மூலமாக நீங்கள் அனுப்பிப்பீங்க. இன்னொன்று, பரிகாரம் நீங்கள் செய்றீங்கன்னா முதல்ல குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஆரம்பிங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா பரிகாரத்தில் ஏதாவது ஒரு தடை இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக உங்கள் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா குறைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பரிகார பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.